Hi guys, I'm Veera from Borex Robotics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஃபிகரிங் ROS environment to our system. ஸோ கான்ஃபிகரிங் environment அப்படின்னா நம்ம ROS 2-வை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ ROS 2 அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் லைக் எப்படி வந்து அதை ராஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டெர்மினலை சோர்ஸ் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் இருந்தால் தான் நம்மளால சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும், ROS 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். சேம் அதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அது எப்படிங்கிறது பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிட்டு வாங்க. அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கேன் சி தட் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், இப்பயும் பார்க்குறோம். என்னன்னா அந்த சோர்ஸ் வந்து பண்ணணும் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ராஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோன்னா இந்த லைனை ஈச் அண்ட் எவ்ரி என்வரன்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேர், நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும். திஸ் இஸ் வந்து டிஃபால்ட். இது இப்படி தான் நார்மல் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற கேஸில் நம்ம வந்து நம்மளோட ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம ஷெல் ஃபைல்னு ஒன்று இருக்குது. அந்த ஷெல் ஃபைல் என்னென்னா, அந்த ஷெல் ஃபைல் ஈச் அண்ட் எவ்ரி டெர்மினல் ஓப்பன் ஆகும் போதும், இப்போ எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ஃபைல் ரன் ஆகி தான் அந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபைல் வந்து எப்படி போகணும்னா nano.basrc. நேனோங்கிறது என்னன்னா அது ஒரு டூல், எடிட்டர் டூல், ஃபைல் எடிட்டர் டூல். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த .basrc ஃபைலுக்குள்ளே லாஸ்ட்டாக பார்த்தா நான் இப்போ ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு, அது நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த லைனை இதில் ஆட் பண்ணணும். இந்த லைனை இதை இப்படியே போய் ஆட் பண்ணலாம், இதுலேயே போய் டைப் பண்ணி ஆட் பண்ணலாம். அதர் தேன் இல்லை எனக்கு வந்து அப்படி பண்ணணும் தேவையில்லை அப்படின்னா இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் எக்கோ என்ன உள்ளே ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணுறதுக்குள்ளே போட்டுட்டு ப்ளஸ் எந்த ஃபைலில் அதை போடணும், இதை நம்ம போட்டுட்டோம், எந்த இடத்துல போட்டிருக்கோம் இதை போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்கும் இந்த ஃபைல்லே, பார்த்தீங்களா? இனிஷியலாக ஒரு இது இருந்துச்சு, இப்போ 2 இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஒன்று போதும், நீங்கள் அதை ஆட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோர்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்க்ரீனை இப்போ டெர்மினலை க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்போம். அப்படி க்ளோஸ் பண்ணாமே நம்ம இந்த பேஷ் ஃபைலை நம்ம வந்து திரும்ப சோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இந்த டெர்மினலுக்குள்ள இந்த சேஞ்ச் பண்ண அப்டேட்ஸ்லாம் இந்த டெர்மினலுக்கு அப்ளிகபிள் ஆயிரும். இப்போ அப்ளிகபிள் ஆயிடுச்சு. சோர்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து இந்த டெர்மினலுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டமில் இந்த டெர்மினலை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெர்மினல் யார் எனி இதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற எந்த டெர்மினல்னாலும் நம்மளால் ராஸ் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபார் ரன்னிங் த சாஃப்ட்வேர் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து ஒரு சமயம் இப்படி ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு பிரிண்ட் இஎன்வி என்வரான்மெண்ட் கிரிப் ஐ ராஸ், இதுக்கு மீனிங் என்னன்னா நம்ம என்வரான்மெண்ட்ல ராஸ் ரிலேட்டடாக இருக்கிற என்ன வேரியபிள்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லை என்ன செட்டப்பில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து என்ன, இங்கே ராஸ் வெர்ஷன் இருக்குது 2, பைத்தான் ஆஃப் ராஸ் வெர்ஷன் 3, அண்ட் தென் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறனால அதில் இருக்குது. சேம் வே இதில் பார்த்தீங்கன்னா ராஸ் டிஸ்ட்ரோ வந்து என்ன டிஸ்ட்ரோ, இப்போ ஹம்பிள் யூஸ் பண்ணுறோம் அதனால ஹம்பிள்னு இதில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செக்கிங் பர்பஸ் இந்த இதுலேயே அதே தான் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் டொமைன் ஐடி. டொமைன் ஐடி அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ராஸுங்கிறது ஒரு ரோபோட்டு ஒரு சிஸ்டத்தில் மட்டும் பண்ணுற விஷயம் கிடையாது. மல்டிபிள் ரோபோட்ஸ் மல்டிபிள் சிஸ்டத்தை ரன் பண்ணுறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டத்தில் ராஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ரோபோட்டில் மல்டிபிள் டேட்டா சென்சர்ஸ் இருக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தில் இந்த சிஸ்டத்துக்கு மாற்றுறதுக்கு, இல்லாட்டி நம்மளை ஒரு ஹோம் மாதிரி ஒரு மாஸ்டர் வச்சுட்டு மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் வச்சு ஒரு மாஸ்டர் மாதிரி டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி சினாரியோவுக்கு நம்ம வந்து ராஸ் டொமைன் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா, டொமைன் ஐடியோட ப்ரப்போஸ் என்னன்னா, இப்போ மல்டிபிளாக இருந்தாலும் இந்த சிஸ்டத்துக்கு இந்த ரோபோட்லேருந்து வர டேட்டா மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம சிஸ்டத்தில் அந்த டொமைன் ஐடியும் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற டொமைன் ஐடியை எடுத்து நம்ம சிஸ்டத்தில் வச்சுட்டோம், ரெண்டுத்துக்கும் ஒரே டொமைன் ஐடி இதுக்கும் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 2 சிஸ்டம் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணணும், ஒவ்வொரு மல்டிபிள் ரோபோட்ஸ் வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகியிருந்தாலும். ஸோ அதுக்காக மட்டும்தான் அந்த டொமைன் ஐடின்னு சொல்கிறாங்க. அந்த டொமைன் ஐடிக்கு வந்து நம்ம என்ன நம்பர், இதில் வந்து நம்பர் தான் ஆட் பண்ணணும்.
இந்த நம்பர் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் வே இந்த பேஷ் ஃபைலில் தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணி இதில் போட்டுட்டோம் நம்ம சிஸ்டத்துலேயும். சேம் வே நம்ம எந்த ரோபோட்லேருந்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லாட்டி பண்ண போகிறோம், ரெண்டு சிஸ்டம் வந்து பேசிக்க போகுதுங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சு அந்த ரெண்டு சிஸ்டத்துக்குள்ள டொமைன் ஐடி, அந்த ரெண்டு இதுக்குமே ஒரே டொமைன் ஐடி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டொமைன் ஐடி மூலம் டேட்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு தான் டொமைன் ஐடி. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று வந்திருக்கு, ராஸ் லோக்கல் ஹோஸ்ட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ராஸ் லோக்கல் ஹோஸ்ட் ஒன்லிங்கிறது என்ன கணக்குனா, என்ன விஷயம்னா, இந்த ராஸ் லோக்கல் ஹோஸ்ட்ல நம்ம சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற டேட்டாஸ், இல்லை நம்ம சிஸ்டத்தில் ரன் ஆகும்போது வர டாபிக்ஸ், இல்லை என்னென்ன சென்சார் டேட்டாலாம் இப்போ ஒரு ரோபோட்டில் இருக்குன்னா அந்த ரோபோட்டில் இருக்க சென்சார் டேட்டா வேற எந்த ரோபோட்டுக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை அப்படின்னா, அந்த ரோபோட்டுக்கு இந்த ரோபோட்டுக்குள்ளேயே தான் அந்த டேட்டா இருக்கிற மாதிரி வித்தின் ஓவர் நெட்டில் கனெக்ட் ஆயிருந்தாலும் பண்ணுறதுக்கு இந்த லோக்கல் ஹோஸ்ட் ஒன்லிங்கிற வேரியபிளை நம்ம வந்து ட்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெளியே ஷேர் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எப்படி இருக்கும்னா இது வந்து 0ல இருக்கு. இப்போ நம்ம இதை 1 போட்டுட்டோம் அப்படின்னா அது 1 கன்வெர்ட் ஆயிரும். இப்போ வந்து அந்த இங்கே பார்த்தீங்கன்னா வேற வேற இங்கே வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வெளியே அந்த டேட்டா எங்கேயுமே போகாது. இப்போ வந்து அந்த டேட்டா வந்து வேற எந்த சிஸ்டத்தாலையும் ஓவர் நெட் கனெக்ட்ல இருந்தாலும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, வித்தின் இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ கான்ஃபிகரேஷன் ஆஃப் என்வரான்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் பண்ணியிருக்கோம். நம்ம சிஸ்டத்தில் இருக்க டேட்டா வெளியே போகணுமா, ராஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் அதுக்கு அடுத்த லிட்டில் சிம்மை பற்றி இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ இதை உங்களுக்கு புரியல இல்லை உங்களுக்கு எதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.